அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாதவர்களே, யார் சுவர்க்கவாதி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை காட்டி 3 தடவை சொன்னாங்க, இவர் சுவர்க்கவாதி. அந்த சஹாபி செய்த அமல் என்ன? அந்த சஹாபி செய்த அமல் என்ன தெரியுமா? யாரை பற்றியும் பலாய் கழுக மாட்டாங்க, யாருடைய குறைகளையும் துறை ஆராய மாட்டாங்க. இப்போ ஜப்பானில், அமெரிக்காவில், சைனாவில் புதிய புதிய மெஷின்களை கண்டுபிடிக்கிறாங்க. புதிய புதிய வித்தியாசமான எத்தனையோ ரோபோஸ்களை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் எங்களோட நாட்டில் என்ன செய்கிறாங்க? எதை கண்டுபிடிக்கிறாங்க? அவன்ட குறைய, இவன்ட பலாய, முன்னுக்கூட்டு பலாய், பின்னுக்கூட்டு பலாய், இல்லையா? பிபிசி நியூஸ் மாதிரி எல்லாமே தெரியும். சிலவங்க அவங்கள்ட்ட பலவிதமான குறைகளை வச்சுக்கொண்டு, பலவிதமான பிரச்சனைகளை வச்சுக்கொண்டு மற்றவங்களோட பலாய்களை தேடுறாங்க. இப்படித்தான் ஒரு பெண்மணி அவட குசினி ஜன்னல் வழியாக பக்கத்து வீட்டு பெண்மணி உடுப்பு கழுகி காய போடுவதை பார்ப்பா. பார்த்து போட்டு மாப்பிள்ளைக்கிட்ட செல்வா, கணவன்கிட்ட செல்வா, அடுத்து வீட்டு பொம்பளை உடுப்பு கழுகி காய போடுறா, ஊத்தையே போகுதில்லை. ஒரு நாள் இந்த பெண்மணி அவட குசினி ஜன்னல் வழியாக பக்கத்து வீட்டு உடுப்பு கழுகி காய போடுவதை பார்த்து போட்டு மாப்பிள்ளைக்கிட்ட சொன்னாவாம், இன்றைக்கு தான் பக்கத்து வீட்டு பொம்பளை அழகான முறையில் ஊற்ற போகிறதுக்கு உடுப்பு கழுகி போட்டிருக்கிறா. மாப்பிள்ளை சொன்னாம், இல்லை, அந்த பெண்மணி, அடுத்து வீட்டு பெண்மணி ஒவ்வொரு நாளும் அழகான முறையில் உடுப்பு கழுகி காய போடுறா. இன்றைக்கு தான் நான் எங்களோட வீட்டு குசினியிட ஜன்னல் கண்ணாடியை தொடச்சேன். அப்போ சிலவங்க அப்படித்தான், அவங்கள்ட்ட எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ குறைகளை வச்சுக்கொண்டு எல்லாருடைய பலாய்களை தேடுறாங்க. ஜினா எவ்வளோ பெரிய பாவம், விபச்சாரம் எவ்வளோ பெரிய பாவம். விபச்சாரத்தை விட மிகப்பெரிய பாவம்தான் கோல் சொல்லி திரிவது, மற்றவங்களோட குறைகளை தேடி தேடி ஆராய்வது. அப்போ கோல் சொல்லக்கூடியவங்க, மற்றவங்களோட குறைகளை தேடக்கூடியவங்க சுவர்க்கம் போகவே மாட்டாங்க. அவங்க போகக்கூடிய இடம் பயங்கரமான நரகம். அதனால் யாரும் யாரை பற்றியும் குறை தேடவானாம், யாரை பற்றியும் கோல் செல்ல வேணாம். சிலவங்க அப்படி தான் படுக்க முன்னால் கொஞ்சம் ஃபோன் பண்ணி அவங்களோட பலாய் இவனோட பலாய் கழுகுவாங்க. 3 பேர் இருந்தாக்க 3 பேர் இருப்பாங்க, அதில் ஒருத்தர் போனால் மற்ற 2 பேரும் அந்த போனவரை பற்றி பலாய் கழுகுவாங்க. அதனால் யாரை பற்றியும் பலாய் கழுக வேணாம். அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் பாதுகாக்கணும். ஆமீன்.